Question number 11 பாருங்க. என்னவா? Electric potential of two conducting parallel plates are minus 10 voltage and 30 voltage respectively. So if the separation between the plate is 2 centimeter, so what is the electric field intensity between the plates? Right. So என்னது? So இது conducting plates ரெண்டு. So இது இந்த separation எவ்வளவுன்னு சொல்லிட்டார்? Separation வந்து 2 centimeter. So potential of minus 10 voltage and 30 voltage. இங்க கேட்கிறாரு என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எங்க இருந்து எங்க இருக்கும்? ஸோ பொட்டன்ஷியல் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி E is equal to V over D. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓவர் டிஸ்டன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? 30 மைனஸ் மைனஸ் 10 அப்போ 40 ஓவர் 2 into 10 to the power minus 2. இதை 2 டிவைட் பண்ணீங்கன்னா 20. இது 100 மேல போனா 20 into 100 2000 volt. Volt meter minus 1. So electric field intensity 2000 volt meter minus 1. Third answer. Right. So question number 12 apparent. So which of the following is not true about the electric field lines? First statement apparent. என்ன சொல்றார்? So field lines start from positive charges and end at negative charges. So positive field lines start from positive charges, right? End at negative charges. So அது okay, but சேர்த்து பார்க்க always true ஆன்னு கேட்டா no. ஏன்? So electric field lines starts from positive charges. இதோட முடியணும். பிறகு electric field lines end at negative charges. ஏன்? So இப்ப இதுல ஸ்டார்ட் பண்ணி இங்க முடியறன்றது சம்டைம்ஸ் தான் இல்லையா? இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் தொடங்கி அதுல முடியும். இதுல ஸ்டார்ட் பண்ணும் அதுல முடியும்னா சரி. ஸ்டார்ட் பண்ணி அதுல முடியும்னா ஆல்வேஸ் நாட் ட்ரூ இல்லையா? ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணும் ஆனா முடிகிற எண்டிங் பாயிண்ட் இல்ல. ஓகே, இப்ப இதுக்குள்ள இது ஓகே அக்செப்டபிள் தானே இது? சோ நான் மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் வரைக்க இதுல ஏதாவது குளறுபடி வந்தாதான் இந்த இடத்துக்கு வரணும் பிரச்சனையோட. இப்போதைக்கு இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன், if a single positive charge if a single positive charge exits field lines end at infinity. அந்த என்ன வருது? ஒரு சிங்கிள் சார்ஜா இருந்தால் எங்க போய் முடியும்? இது பாசிட்டிவா இருந்தா இன்ஃபினிட்டியில தான் எண்ட் ஆகும். சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இல்ல. ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜஸ் சொன்னார். முதல் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கேக்குள்ள பாசிட்டிவ் சார்ஜஸ்ல தொடங்கிட்டு நெகட்டிவ் சார்ஜஸ்ல முடிஞ்சது. ஒரு சிங்கிள் சார்ஜ் மட்டும் இருந்தா எங்க எண்ட் ஆகுது? எண்ட் அட் இன்ஃபினிட்டி. சரி, அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன், two field lines can never cross each other. Yes. சரி, ஒன்று கிராஸ் பண்ணலாதே. சோ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்தா ஒன்று தள்ளி தள்ளி போகும். ரிப்பல்சிவ் போர்ஸ் இருக்கிறதால என்ன செய்யும்? விலதி தான் போகும். ஒரு நாள் சேர முடியாது. ஒன்று பரவலா போகலாம், விலதி போகலாம், இப்படி நோக்கி வரலாம், வந்தாலும் சேர இயலாது, விலதி போயிடும். அப்ப இன்டர்செக்ட் பண்ணலாம். அப்ப அதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Fourth one. So electric lines from closed loop. Closed loop வரையலாது.
என்ன தொடங்கின இடத்துக்கு திருப்பி வரையல. ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் தானே. என்ன சொன்னாங்க, ஃபீல் லைன்ஸ் என்ன, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் பண்றதுல ஃபீல் லைன். இப்ப ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தொடங்கின இடத்துக்கு திருப்பி வர முடியாது. அப்ப இது என்ன செய்யலாது, ஒரு க்ளோஸ் லூப்பை ஃபார்ம் பண்ண முடியாது. அதான் ராங் ஸ்டேட்மெண்ட். அதான் ஆன்சர். இப்ப இப்ப எது க்ளோஸ் லூப்பை ஃபார்ம் பண்ண, உங்களுக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து க்ளோஸ் லூப்பை ஃபார்ம் பண்ணும். ஸோ தொடங்கின இடத்துல முடியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸால க்ளோஸ் லூப் வரலாம், பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்ல வரையலாது. டைம் பார்த்துட்டு, field lines are imaginary lines, so which are used to present the pattern of electric field. So electric field நாங்கள் இதன்றதுக்குரிய imaginary lines. So இதெல்லாம் imaginary lines தான். இப்படி போகலாம், நான் இமேஜின் பண்றேன். இப்படி சார்ஜ் ஒண்ண விட்டா இந்த லைன்ல போகலாம்னு இமேஜின் பண்ற லைன் தான் அது. அது கரெக்ட். இப்ப ராங் ஸ்டேட்மெண்ட் இது, ஃபோர்த் ஆன்சர். ஓகே, ரைட். 13th question பாருங்க. என்னவா, a sound source of intensity I1 produces a sound intensity level of 90 decibel at a certain point. Another sound source of intensity I2 produces an intensity level of 40 decibel at the same point. The distance from the both sources to the point is same. The ratio of I1 and I2. இப்ப இதுல ஒரு சோர்ஸ் இருக்குது, இதுல ஒரு பாயிண்ட்ல இதால வர்ற இன்டென்சிட்டி லெவல் என்ன, 90 டெசிபல். இன்னொரு சோர்ஸ், அதுல இது இந்த இன்டென்சிட்டி வந்து I1. இன்னொரு சோர்ஸ் இருக்கு, அதனால வர்றது I2, இன்டென்சிட்டி வந்து I2 40 டெசிபல். இவர் என்ன சொல்லிட்டார், the distance from the both sources to the point is same. Distance same. இதுல இன்டென்சிட்டி மாறுதுன்னா என்ன வேணும், இந்த சோர்ஸ் பவர் மாறி இருக்கணும் இல்லையா, வேற வேற பவரோட இருந்துக்கணும். ரைட், அதை பற்றி எங்களுக்கு கேள்வி இல்லை. ஆனா இப்ப என்ன கேட்கிறார், so what is the ratio of I1 over I2? இப்ப எனக்கு இன்டென்சிட்டி லெவல் தெரியும் தானே. இப்ப இந்த ஈக்குவேஷன் எம்சிக்கு மட்டும் நாங்கள் இப்படி ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். β1 minus β2 is equal to 10 log base 10 I1 over I2. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இல்ல, நாங்கள் எம்சிக்கு செய்யறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்ப β1 minus β2, β1 என்ன 90 minus 40 is equal to 10 log 10 I1 over I2. So 0 cancel ஆனா 5. 5 is equal to log 10 I1 over I2. So இந்த 10 வந்து இதை தூக்கினா 10 to the power 5 is equal to I1 over I2. அதானே கேட்டது. So I1 over I2 is equal to 10 to the power 5. Right. So இதில் உங்களை டைவர்ட் பண்றதுக்கான இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்திருக்காரு. சில என்ன செய்து விட்டுருவான், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்தோடனே இன்டென்சிட்டி ஈக்குவல் ஒன்று யோசிச்சுடுவான். அதனால அதுல ஆன்சர் 1 and ஒன்று இல்ல. ஆனா இங்க என்ன இன்டென்சிட்டி மாறுது என்னதால, இது இந்த பவர் மாறும் சோர்ஸ். ஓகே, ரைட். இதுக்கு எது ஆன்சர், ஃபிஃப்த் ஆன்சர். ரைட். 14th question பாருங்க. என்னவா, the photoelectric threshold frequency of metal is f0. So when light of frequency 4f0 is incident on the metal,
So what is the maximum kinetic energy of the ejected photoelectrons? இப்ப ஒரு மெட்டல்ல ஒரு போட்டோன் வந்து படைக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நாங்க என்ன சொல்றோம் போட்டோன். இப்ப இந்த போட்டோன்ஸ் வந்து படையக்குள்ள இதுல இருந்து போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த போட்டோன் கொண்டு வர்ற எனர்ஜி, இந்த போட்டோன்ஸால டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுற எனர்ஜி வந்து அது இந்த ஃப்ரீக்குவென்சில டிபெண்ட் ஆயிருக்கு. இப்ப அந்த போட்டோன் கொண்டு வர எனர்ஜி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஃப். ஒரு போட்டோன் ஒரு எலக்ட்ரான் போட்டோன் கொண்டு வர எனர்ஜியால ஒரு எலக்ட்ரான் போட்டோ எலக்ட்ரான் தான் ரிலீஸ் ஆகும் எவ்வளவு கொண்டு வந்தாலும். இப்ப இந்த போட்டோன் கொண்டு வர எனர்ஜி எவ்வளவு? இது 4f0 ஃப்ரீக்வன்சில வருது. இதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி 4f0 4hf0 இதான் என்ன? இந்த போட்டோன் கொண்டு வர எனர்ஜி. நார்மலா இந்த எலக்ட்ரான் வந்து அட்டம்ஸ்ல இருந்து நியூக்ளியஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. சோ அட்டம்ஸ் நியூக்ளியஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்குரிய எனர்ஜி நாங்க ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லிக்கொள்ளும். அந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்குரிய ஃப்ரீக்வன்சிய த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிக்கொள்ளும். இப்ப இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சிக்குரிய ஒரு எனர்ஜி இருக்குமல்லோ, இதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். அது என்ன ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றது? அந்த எலக்ட்ரானை ரிலீஸ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி. அப்ப 4f0 கொண்டு வருது. அந்த 4f0 இல்ல, சோ 4hf0 hf0 ரிலீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆயிரும். அப்ப மிச்சமா இப்ப என்ன இருக்க போறது? என்ன? 3hf0. இந்த 3hf0க்கு என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா தெரியாது. இன்னும் நடக்கலாம். அப்படி என்ன? ஒரு போட்டோன் கொண்டு வந்து இதுல எனர்ஜி என்ன செய்யும்? இந்த சர்ஃபேஸ்ல ரிலீஸ் பண்ண இந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகி போக கொஞ்சம் எலக்ட்ரானும் கொடுக்கலாம். இந்த hf0 கட்டாயம் யூஸ் ஆகும். ஒரு போட்டோ எலக்ட்ரான் ரிலீஸ் பண்றதுக்கு இந்த hf0 யூஸ் பண்ணிக்கொள்ளும். அந்த மிச்ச 3hf0 ஹீட்டாயும் இது இந்த கைனடிக் எனர்ஜியா கொடுக்கும். முழுக்களும் கைனடிக் எனர்ஜியா கொடுப்பட்டால் இந்த மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி என்று வரும். சோ மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி 3hf0 வந்தோம். சோ அதான் எங்களுக்கு கேட்டது. So maximum kinetic energy of ejected photoelectrons 3hf0 அப்படின்னு வந்தோம். ஓகே தானே? இதை விட தேர்ட் ஆன்சர். சோ இதுக்கு எங்களுக்கு ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் இருக்குது. hf is equal to 5 plus ke maxn. இது எதுக்கு போடுறோம்? அந்த மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி உள்ள எலக்ட்ரானுக்கு தான் போடுறோம். இப்ப இங்க hf தான் எவ்வளவு வந்துட்டார்? 4hf0. இது hf0 plus ke max. இதுல என்ன வந்தது? 3hf0 வந்து ke max. So maximum kinetic energy 3hf0. Right. 15th question பாருங்க. என்ன மேம்? A convex lens of focal length 20 centimeter and a concave lens of focal length 5 centimeter are kept along the same axis with the distance d between them. Okay. So a convex lens and concave lens. So distance between the lens on the 20, sorry, distance b. Focal length 20 centimeter and 5 centimeter. Right. இப்ப என்ன சொல்றார்? So if a parallel monochromatic beam of light incident on the convex lens, so leaves the concave lens as a parallel beam. What is the distance d? இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல வந்து படுறது. சோ பரலலா இதுல எது லீவ் ஆகும்? சோ பரலலா வந்து பரலலா போகணும். இப்ப உங்களுக்கு தெரியும் என்னது கன்வெக்ஸ் லென்ஸ் இல்ல. சோ பரலலா வர்றது ஒரு பாயிண்ட் கன்வெர்ஜ் ஆகும். சோ இங்க கன்கேவ் லென்ஸ்ல எப்படி போக்கஸ் நோக்கி வர்றது என்ன செய்யும்? இது இந்த போக்கஸ்ல கன்வெர்ஜ் ஆகுற மாதிரி வர்றவ
parallel போவார். இப்ப இதுல parallel போகணும்னா so இதுஇந்த focus நோக்கி வரணும். So இந்த control இந்த focus நோக்கி வந்தாதான் அது parallel போகும். ஓகே, அப்ப இந்த ரேஸ் ரெண்டும் parallel போகும். இப்ப உங்களுக்கு தெரியும் parallel வருது இது focus. அப்ப இது எவ்வளவு இந்த distance? இது concave convex lens இந்த focus அப்ப 20 centimeter. இது என்ன சாமான்? concave lens இந்த focus. Focal length 5 centimeter. அப்ப இது convex lens இந்த focal length, இது concave lens இந்த focal length. இப்ப இது எவ்வளவு? D is equal to 15 centimeter. Yeah. So third answer. Right. 16th question பாருங்க. என்னவா? Trolley X of mass M and trolley Y of mass capital M are moving in the same direction along the straight line on a smooth horizontal surface. The speed of trolley X is twice that of trolley Y. When the trolley collides, both move together with a common velocity. So when the two trolleys collide, both moves together with the common velocity. Due to the collision, if the speed of the trolley Y is increased by 20%, so what will be the ratio of M over M? Capital M over simple M. இது ஸ்மூத் ஹொரிசாண்டல் ட்ராக் உண்டு. சர்ஃபேஸ்ல எக்ஸ் இன் மேஸ் வந்து M. இது கேபிட்டல் M ட்ராலி Y. அப்ப என்ன சொல்றார்? So I'm moving with the same direction. Speed of trolley X is twice that of trolley Y. இது V என்னது 2V. ஓகே, சோ கொலைட் ஆன பிறகு ரெண்டும் சேம் ஸ்பீடோட போகுது. சேம் ஸ்பீடோட போகுதுன்னா ஒன்றே தானே போகணும். ரைட், V நாட். இவர் என்ன சொல்றார்? டியூ டு தி collision, so if the speed of trolley Y increased by 20%. So இந்த trolley Y இந்த ஸ்பீட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி என்ன ஸ்பீட்? So 100 இருந்தா 120. So then for V, initial V அல்ல 100 இருந்தா 120 இருக்கும். ஏன்னா increase by 20%. 100 இருந்தா 120. இப்ப V இருந்தா அவ்வளவு 6V by 5. இது இப்ப Y இந்த ஸ்பீட். Y இந்த ஸ்பீட் அது என்ன? X இந்த ஸ்பீட் மாதிரி தானே. 6V by 5 கமெண்ட் ஸ்பீட். எங்களை கேட்டது என்ன? M over M. இப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட் போடுமா? சோ இந்த டிரெக்ஷன்ல கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட் போட்டா இனிஷியல் மொமெண்டம் என்ன? M into 2V plus capital M into V, that is equal to M plus M into 6V by 5. எல்லாத்துலயும் V கேன்சல் ஆயிடும். 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 10M plus 5M is equal to 6M plus 6M. Right. So capital M அங்க கொண்டு போய் வெறிங்க கொண்டு வாங்க. 4M is equal to M. கேட்டது capital M over simple M is equal to 4. Second answer. Right. 17th question பாருங்க. The ball is projected upwards with an angle of 60 degrees.
with the horizontal. If the initial kinetic energy of projection is K, so what will be the kinetic energy of the ball at its maximum height? Neglect the air resistance. So இப்ப இந்த ப்ரொஜெக்ட் பண்ற இடத்துல kinetic energy K ஆமா. So 60 டிகிரில ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. இப்ப கேட்டது என்ன? What will be the kinetic energy of the ball at the maximum height? இந்த maximum heightல kinetic energy என்ன? So தெரியும் இனிஷியலா இருந்த ஸ்பீட் v என்றா, so இந்த இடத்துல இருக்கிற ஸ்பீட் என்ன? v cos 60. இங்க இருக்கிற horizontal ஸ்பீட் வந்து மாறாது. So horizontal speed வந்து constant. அப்ப v cos 60. So v cos 60 என்ன v by 2. அப்ப இங்க k என்னது? So kinetic energy k is equal to half mv square. இங்க kinetic energy தான் காணணும். Half m v square by 4. And v by 2 whole thing square. அப்ப v square by 4. இந்த half mv square என்ன போடுவீங்க? k. So k by 4. So kinetic energy at maximum height என்ன? k by 4. இப்ப தச்சல பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டா என்ன பண்ணுவீங்க? சொல்லிச்சோம் இல்லையா? டோட்டல் எனர்ஜி கே தானே. So total energy K என்ன? Kinetic energy K by 4. Potential energy என்ன? 3K by 4. இப்ப maximum ஆயிட்டுல. Okay. Right. இதுக்கு என்ன answer? Fourth answer. Right. 18th question பாருங்க. An immersion heater made of a wire of length L and diameter D takes 4 minutes to raise the temperature of a given mass of water by 40 degrees Celsius. How much time is taken for heating the same amount of water by 40 degrees Celsius using another immersion heater made of wire with the same material but having the length 2L and diameter 40. Sorry, 2D. இப்ப இதுல என்ன மாற போகுதுன்னா, இந்த ஹீட்டர் லென்த் வந்து மாறிங்க, ரெசிஸ்டன்ஸ் மாறிடும். ரெண்டு பேரும் இது இந்த லென்த் எல், டயமீட்டர் டி. இவன் டயமீட்டர் டி என்றா ரேடியஸ் ஆரம்பிடுங்க. என்ன டி பை 2 ரேடியஸ்ல வச்சுக்கேன். ஈஸியா ஈக்குவேஷன் போடுறதுக்கு ஈஸியான படியா. என்ன கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன பை ஆர் ஸ்கொயர். இப்ப அடுத்த ஹீட்டர் வயர் எப்படி? லென்த் வந்து 2L, டயமீட்டர் 2D. டயமீட்டர் 2D என்ற ரேடியஸ் 2R. டயமீட்டர் டபுள் ஆன ரேடியஸ் டபுள் ஆர். ஓகே. இப்ப இங்க ரெசிஸ்டன்ஸ் என்ன நடக்க போகுது? R is equal to rho L over A. rho L over pi R square. இங்க நடக்கும் rho L வந்து 2L. இது 5 into 4R square. இப்ப என்ன வர போகுது? So 1 by 2 rho L over pi R square. அப்ப எப்படி? இது half இல்லையா ரெசிஸ்டன்ஸ். இது இந்த R1 என்றா இது இந்த R1 by 2. அல்ல இது இந்த ரேடியஸ் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்து R0 எடுத்தீங்கன்னா இது 2R0. So இது இந்த ரெசிஸ்டன்ஸ் டபுள். இது அது நீங்க நேரம் போடலாம் எல்லாம். இனி என்ன கேட்கிறாரு எங்களுக்கு? டைம் எவ்வளவுன்னு கேட்கிறார். ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே 40 டிகிரி செல்சியஸ்ல வாட்டரை ஹீட் பண்றதுக்கு 40 டிகிரி செல்சியஸால ஹீட் பண்றதுக்குரிய டைம் தான் கேட்டுவார். ரெண்டுலயுமே அமௌண்ட் ஆஃப் ஹீட் சேம் எல்லாம். Q is equal to ms theta.
Same water இல்லையா அது என்ன same material. So water in the mass வந்து same, specific heat capacity same, stage temperature same, but Q வந்து same. உங்களுக்கு தெரியும் Q என்ன சமன்? என்ன ஹீட் என்னதுக்கு ஈக்குவல்? பவர் இன்டு டைம். அப்ப இங்க ரெண்டு ஹீட்டர் இண்டையும் சோ பவர் இன்டு டைம் வந்து ஈக்குவலா இருக்கணும். பவருக்கு என்ன போடுவோம்? இதுக்கு போட்டீங்கன்னா வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர். சோ வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர் வந்து 2R இன்டு டி. அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்ததா? 4 minutes. அப்ப 4. That is equal to, இப்ப இதுக்கு எப்படி? வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர் நோட் இன்டு டி. இப்ப இங்க வி ஸ்கேர்ட் ஓவர் ஆர் நோட் கேன்சல் ஆயிடும். இப்ப டி என்ன வரும்? 2 minutes. இப்ப நீங்க கேட்கலாம் சார் எப்படி விஎஸ் பேமெண்ட் எடுத்தீங்கன்னா நான் வீட்டுல யூஸ் பண்றது எல்லாம் இப்ப வீட்டுல யூஸ் பண்ற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்பவும் ஈக்குவலா இருக்கு 230. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கனெக்ட் பண்ணாலும் வோல்டேஜ் சேம் தான் எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குள்ள இல்லையா? எல்லாத்துக்குள்ளுமே பொட்டன்ஷியல் சேமா தான் வரும். இப்ப இங்க ரெசிஸ்டன்ஸ் மாற மாற பவர் மாறும். இது விளங்குதோ? ரைட். நெக்ஸ்ட் 19th question. என்னவா? Assume that the earth revolves around the sun in a circular path of radius r1. So with the speed of v1 and the mass revolves around sun in a circular path of radius r2 with the speed of v2. So what is the ratio of v1 over v2? இப்ப இங்க ரொட்டேட் பண்ற ஸ்பீட் தான் தந்துருக்காரு. இது சன். எர்த் வந்து ரொட்டேட் பண்ணுது v1 என்ற ஸ்பீடோட ரேடியஸ் r1. இப்ப இந்த மாஸ் வந்து ரொட்டேட் பண்ணுது v2 என்ற ஸ்பீட் ரேடியஸ் r. ரைட். இப்ப v1 over v2 தான் கேட்டது. நான் இந்த v1க்கு ஈக்குவேஷன் தெரிஞ்ச நேரடியா போடலாம். நார்மலா தெரியாது எங்களுக்கு. அப்ப டுவர்ட் தி சென்டர் F is equal to ma போட்டா. So attractive force. இப்ப சன்ன மேசேஜ் பண்ணுது போய் வரும். அப்ப gmm over r1 squared is equal to m into acceleration என்ன? v1 squared over r. அப்ப இன்னொரு m கேன்சல் ஆயிடும், ஒரு r1 கேன்சல் ஆயிடும். அப்ப v1 squared என்ன? gm over r1. அப்ப v2 squared போட்டா என்ன வரும்? gm over r2. ஒன்னு டிவைட் பண்ணிடுங்க. v1 squared over v2 squared is equal to, இது மேல போயிடும், r2 over r. அப்ப v1 over v2 is equal to square root of r2 over r. So v1 over v2 is equal to square root of r2 over r1. Third answer. Okay. The variation of linear magnification M of real image formed by the convex lens. So with the image distance V is best represented by. Variation of linear magnification M of real image formed by convex lens. அப்ப இது ரியல் இமேஜ் வருதுன்னு இங்க வரணும் இல்லையா? இப்ப நீங்க என்ன போடுவீங்க? லென்ஸ் ஈக்குவேஷனை போட்டா 1 over v minus 1 over u is equal to 1 over f இல்ல. So இங்கால பிளஸ் அங்கால மைனஸ். அப்ப minus 1 over v minus 1 over u is equal to minus 1 over f. ஏன்? So பரலா போற இங்க தான் கன்வெர்ஜ் ஆகும் மைனஸ்.
மைனஸ் எல்லாம் விட்டா 1/v plus 1/u is equal to 1/f. இப்ப எனக்கு மேக்னிபிகேஷனுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸுக்கு வேணும். அப்ப ஒப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வேணாம் இல்ல, v ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 1 plus v/u is equal to v/f. இப்ப இந்த v/u என்ன? m. m is equal to இதான் கொண்டு போவோம் 1/f into v minus 1. இப்ப என்ன வரும்? So y is equal to mx minus c. அப்ப இங்க இமேஜ் டிஸ்டன்ஸ், இங்க மேக்னிபிகேஷன், mx minus c இப்படி வந்துடும். அப்ப இது கிராஃப் செகண்ட் ஆன்சர். Right. 21. If a photon is projected with the proton, proton. If a proton is projected with the velocity v along the axis of current carrying long solenoid, right? Energon. So if a proton is projected with the velocity v along the axis of a current carrying long solenoid. இப்படி லாங் solenoid இருந்தா நாங்கள் இப்படி கீறலாம்னு சொன்னாங்க. இப்ப இது லாங் solenoid என்றால் இங்க along the axis எப்படி இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கு. சோ கண்டினியூஸா என்ன இருக்கும்? அந்த ஃபீல்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஃபீல்டா இருக்கும். அதுவும் எப்படி parallel to the axis இருக்க போகுது. இப்ப இங்க ஒரு புரோட்டான் எப்படி மூவ் பண்ணுது? along the axis மூவ் பண்ணுது. ஃபீல்ட் லைனுக்கு parallel-ஆ மூவ் பண்ணினால் அங்க ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணாது. சோ அது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் மூவ் பண்ணாதான் ஃபோர்ஸ் வரும். அப்ப அது இந்த கம்போனன்ட் மூவ் பண்ணாலும் ஓகே, ஒரு ஆங்கிள் மூவ் பண்ணாலும் ஓகே. பட் இங்க parallel-ஆ மூவ் பண்ணீங்க இதுல ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் பண்ணாது. இப்ப ஃபோர்ஸ் ஒன்று இல்லைன்னா அது எப்படி போகும்? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட மூவ் பண்ணுவேன். So first one wrong. Accelerated, decelerated சொல்ற first one, second one wrong. Circular pathல வரும் பண்ணாலும் பிழை. Helical path பிழை, fourth பிழை. Fifth one. The photon will continue to move with velocity v along the axis. Sorry. So fifth one. When இது long solenoid ன்னு சொன்னபடியா தான் ஓகே. சும்மா ஷார்ட்ல இருந்தா சொல்லலாம். அது எங்களுக்கு பார்த்தே சொல்லலாம். இது இந்த வேரி ஆகிடும். இதுல பாயிண்ட் டு பாயிண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித்தியாசப்படும். இப்ப அது along the axis வரைக்கும் ஓகே, along the axis வரைக்கும் ஓகே, வரலாத்தானே இருக்கும். இந்த எண்டு கிட்ட வரைக்குள்ள வித்தியாசமா வந்துடும். ஃபீல்ட் லைன்ஸ் ஃபீல்ட் வந்து வித்தியாசமா வந்துடும் எல்லாம். அப்படின்னு சொல்றேன். லாங் சோலனைடா இருந்தா எல்லா இடமுமே பேரலல் லைன்ஸ் இருக்கிறபடியா ஃபீல்டு வந்து புரோட்டான்ஸ் வந்து பேரலா மூவ் பண்ற ஃபீல்டுக்கு அப்ப ஃபோர்ஸ் வராது. விளங்குது எல்லாம்? Right. Next. Second பாரு. The figure shows a semicircular uniform thin sheet. The center of gravity of the sheet is most likely to be found. இப்ப இது செமிசர்க்குலர் சீட் ஒன்று. இப்ப இந்த செமிசர்க்குலர் சீட் என்ன கேட்கிறார்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கு? ஒன்று தெரியும் எங்களுக்கு, ஆக்சிஸ் இருக்கும். இந்த ஆக்சிஸ்ல இருக்க போகுது. இதுல
வெயிட் கூட இங்க. இந்த இடத்துல வெயிட் கூட, இங்க கூட போர்ஷன் எல்லாம் இருக்குது. இங்க போக போக ஏரியா குறையுது. இந்த இடத்துல ஏரியா கூட இருக்குது. அப்ப இந்த க்ளோசர் டு சென்டர் தான் என்ன இருக்கணும், இதுல சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கணும். இப்ப க்ளோசர் டு த சென்டர் வரைக்குள்ள ஓகே ஏ வராது, உள்ளுக்கு வரணும். இப்ப இதுல சியும் இருக்கு பியும் இருக்கு. இது இந்த மிட் பாயிண்ட், இது உங்களுக்கு தெரியும். இந்த மிட் பாயிண்ட்ல இல்ல, ஏன் நீங்க குறையங்கள கூட நல்லா கூட போட்டு கேட்டீங்கன்னா இல்ல தானே, சி தானே. அப்ப அங்க கூட வேற இல்லாது, பி வேற இல்லாது. அப்ப இது சி, சி இடம் தான். இது சீட் என்னபடியா. இதுவே ஹெமிஸ்பியர் வந்தா, ஹெமிஸ்பியர் வரைக்கும் நல்லா கிட்ட வந்துருவேன். ஏன் இந்த இடத்துல சொல்லிதான் இல்ல இருக்குது. அப்ப கனெக்டர் மேத்ஸ் வந்து இங்க வந்துடும். ஓகே, அப்ப இது ஹாஃப் அவர்ஸ். இது கூட வந்துடும் உள்ளும். இது ஹெமிஸ்பியரா இருந்தது, இது சீட்டா இருக்கிறபடியா நாக பெரிய மேத்ஸ் இல்ல. இந்த இடத்துல மேத்ஸ் கூடுது, பட் ஆக நல்லா கூட இல்ல. அப்ப இந்த ஹாஃபை விட இங்க வரணும். அப்ப இது வேற சி. அப்ப எத்தனாவது ஆன்சர்? தேர்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் 23 பாருங்க. என்னவா, two conducting circular loop A and B are kept on the same plane with a straight current carrying wire at the either side of it, as shown in the figure. If the current I in the wire decreases in magnitude, the induced current in the loops. Right. இப்ப இது கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து, இங்கால ஒரு லூப் இருக்கு, இங்கால ஒரு லூப் இருக்கு. இது ஏ, இது பி. இப்ப முதல் இதுல ஃபீல்ட் எந்த பக்கம் இருக்கும்? வயர்ல கரண்ட் இப்படி ஓடிக்க, இது ரைட் ஹேண்ட் ரோல். அப்படி என்ன, கரண்ட் இங்க போகுது. அப்ப இது என்ன எப்படி, இங்க உள்ளுக்கு இங்க வழியால. அப்படிதான் வலிக்கிறேன், இங்க உள்ளுக்கு இங்க வழியால. அப்ப இந்த இடத்துல ஃபீல்டு உள்நோக்கி இருக்கும், இந்த இடத்துல ஃபீல்டு வந்து வெளிநோக்கி இருக்கு. இனி இந்த கரண்ட் மேக்னிடியூட் குறையுதாமா. கரண்ட் மேக்னிடியூட் குறைஞ்சா இதால இதுல வர்ற ஃபீல்டு வந்து குறையும், ஃப்ளக்ஸ் டென்சிட்டி குறையும். So B is equal to mu naught I over 2 pi r. I குறைஞ்சா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து குறையும். இங்க உள்நோக்கி குறையுது, எங்களுக்கு சொல்லிட்டாரு என்ன, லென்ஸ் குறைய விடாது. இப்ப இங்க உள்நோக்கி குறைஞ்சா குறைய விடாது, கூட்டணும். இப்ப உள்நோக்கி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கணும். உள்நோக்கி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கணும்னா என்ன செய்யணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்நோக்கி வரணும்டா இப்படி கரண்ட் ஓடணும், அது கிளாக் வைஸ். பில கிளாக் வைஸ் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இங்க வெளிநோக்கி குறைய போகுது, வெளிநோக்கி குறைஞ்சா குறைய விடாது, கூட்டணும். அப்ப வெளிநோக்கி உருவாக்கணும். வெளிநோக்கி உருவாக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட் ஓடும். இங்க ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட் ஓடுது, இதுல பில கிளாக் வைஸ். ஏல ஆன்டி கிளாக் வைஸ், பில கிளாக் வைஸ். அப்ப இதான் சார். First one will be clockwise in A. No, anti-clockwise in A. அப்ப second one பாருங்க. Will be anti-clockwise in A and clockwise in B. Correct. So second answer. Right. 24th பாருங்க. என்னவா? The figure shows the
Ferris wheel rotating in the clockwise direction. A loudspeaker fixed at X emits continuous sound waves at the constant frequency f naught. Consider the following statements regarding the pitch of the sound. So heard by the man in the Ferris wheel when he passes the positions at P, Q, R, and S. இப்ப இது ரொட்டேட் பண்ணுது. ஸோ இதுல இருக்கிறார்கள் கேட்க போயிடும். இப்ப இதுல இருந்துதான் என்ன செய்யுது? சவுண்ட் சோர்ஸ் எக்ஸ்ல இருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்ப பி கியூஆர்எஸ் எங்க இருக்கு? இதுல இருக்கிற பாயிண்ட் பி கியூஆர்எஸ். இவர் இப்ப என்ன செய்யணும்? Following the statement regarding the pitch of the sound heard by the man. Okay. இப்ப ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்க. என்ன சொல்றார்? The original pitch is here. So when the man is at the position Q and S. So Q லையும் S லையும் இருக்க ஒரிஜினல் பிட்ச் வந்து கேட்கிறாராம். இப்ப இங்க பாருங்க Q ல இருக்க எப்படி மூவ் பண்றார்? இந்த சோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல வர்றார். உங்க என்ன இருக்காது? டொப்ளர் எஃபெக்ட் இருக்காது. அதே ஃப்ரீக்வன்சி அப்படியே கேட்பார். அப்ப அங்க பிட்ச் வந்து மாறாது. ஃப்ரீக்வன்சி தானே. சோ பிட்ச் வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் ஆகும். அப்ப சோ இந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாறாது. அது கரெக்ட் இல்ல? இது ஓகே. எஸ் லையும் எப்படி? சோ பெர்பெண்டிகுலர் தான் மூவ் பண்றார். எங்கேயும் பெர்பெண்டிகுலர் மூவ் பண்றபடியா எங்கேயும் மாறாது. இப்ப ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்ட். இப்ப ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க. The highest point is highest pitch is here when the man is at position P. So P ல இருக்க higher pitch ஆமா? No. So எங்க வருவார்? இந்த பாயிண்ட்க்கு டான்ஜென்ஷியல் டைரக்ஷன் இருக்குமல்ல, இந்த பாயிண்ட்ல இருக்க மேக்ஸிமம் பிட்ச் வரும். இதல்ல இங்க இருக்கும். அந்த டான்ஜென்ஷியல் டைரக்ஷன்ல இருக்கக்குள்ளதான் மேக்ஸிமம் பிட்ச் வரும். அப்ப மினிமம் அங்க வரும். திருப்பி இங்க ஒரு டான்ஜென்ஷியல் டைரக்ஷன்ல இருக்கு. ஏன்னா you are moving away from the source. Directly moving away from the source. இங்க directly moving towards the source. இதுல எல்லாம் கம்போனன்ட் வந்துடும் அந்த ஸ்பீடுல. ஓகே. அப்ப இந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் பிட்ச் வரும். இதுல மினிமம் பிட்ச் வரும். அப்ப பின்னு சொன்னா ராங் தானே. பி ஸ்டேட்மெண்ட் பி வந்து ராங். ஸ்டேட்மெண்ட் சி என்ன? lowest pitch is heard when the man is at the position R. No. அதுவும் ராங். அதுக்கு முன்னுக்கு என்ன? ஸ்டேட்மெண்ட் ஏ ஒன்லி ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஆன்சர். Right. There you go. 25 paragraph. Consider the following statement. So regarding the magnitude of magnetic field acting on the current carrying wire placed in the magnetic field. So regarding the magnitude of magnetic force acting on the current carrying wire placed in magnetic field. Okay. First one. Statement A என்ன சொல்றார்? So it depends on the length of the wire. Yeah, length of the wire depend ஆயிருக்கு. எப்படி? So magnetic field குள்ள வந்து current carrying conductor வச்சா, so alpha angle வச்சா, so select பண்ற force என்ன? F is equal to BIL இந்த எல்லாம் போடணும் sin alpha. So BIL sin alpha. இப்ப இங்க length கூட கூட force கூடும். இப்ப lengthல டிபெண்ட் ஆயிருக்கும்ன்றது ஓகே. So it depends on the length of the wire. Okay.
So B. It depends on the way that the wire is bended. So இப்படி பெண்ட் பண்ணி லைக்கிறதுல டிபெண்ட் ஆயிருக்கான். எஸ். என்ன எங்களுக்கு ஃபோர்ஸுக்குரியது இந்த பெர்பெண்டிகுலர் லென்த் தான் வேணும். நீங்க இந்த வயரை நீங்க பெண்ட் பண்ணக்குள்ள நீங்க இதுக்குள்ள கொண்டு வந்து வைக்கக்குள்ள பெர்பெண்டிகுலர் லென்த் தான் பார்க்கணும். இப்ப இது கேர்வ்டா இருக்குது. சோ அந்த லென்த் வந்து வித்தியாசப்பட்டுச்சு, பெர்பெண்டிகுலர் லென்த் வித்தியாசப்பட்டுச்சுன்னு எங்களுக்கு ஃபோர்ஸ் மாறும். ஓகே, அப்ப பெண்டா இருக்கிற விதத்துல டிபெண்ட் ஆயிருக்கும். சரி, ஆனா உண்டு இப்படி உண்டு, நீங்க எப்படியும் பெண்ட் பண்ணீங்க பெர்பெண்டிகுலர் லென்த் மாறாம பெண்ட் பண்ணீங்கன்னா அப்ப பெண்ட் பண்ணி இருக்கிற ஷேப்ல டிபெண்ட் ஆகிருக்காது. ஓகே, சோ அந்த பெர்பெண்டிகுலர் லென்த் அப்ப அது சிச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன் மாறும். பட் இந்த இடத்துல ஜென்ரலா தானே கேட்கிறார், உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் லென்த் மாறலாம், அப்ப மாறினால் எங்களுக்கு மாறும், ஃபோர்ஸ் வந்து மாறும். அடுத்தது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த cross sectional ஏரியா ஆஃப் த வயர். cross sectional ஏரியா இதுல டிபெண்ட் ஆகாது. இது திக்கா இருக்கா தின்னா இருக்கான்றதை பற்றி பிரச்சனை இல்லையே, நாங்க அதை இங்க பாக்குறது இல்லை. அப்ப அது wrong. அப்ப இது ஏது A and B only. Okay, second answer. Okay, very six பாருங்க. The speed v of a liquid having coefficient of viscosity eta passing through a horizontal tube of inner radius A and length L under pressure difference delta P can be written as this one. And so V is equal to C A to the power n delta P over eta L. Here C is the dimensionless constant. So what is the value of n? இப்ப இந்த n இந்த வேல்யூ என்னதான் கேக்குறேன். இப்ப எங்களுக்கு இந்த பாய்சனியஸ் ஈக்குவேஷன் தெரியுமல்ல, என்னது வால்யூம் ஃப்ளோ ரேட்டுக்கு ஈக்குவேஷன் V by T is equal to pi A to the power 4 into delta P over P1 minus P2 over 8 eta L. இது எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த டெல்டா P over eta L என்றது என்ன சாமான்? டெல்டா P over eta L. அதுக்கு என்ன போடலாம் எல்லாம் V by T இந்த A to the power 4 கீழே ஒண்ணுது. அப்ப இதுல வெலோசிட்டி இது. So V என்றது ஸ்பீட் எல்லாம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு C dimensionless A to the power n into நான் இந்த இவருக்கு அண்டி போறேன். இது இந்த டைமென்ஷன்ல போட்டு ஈக்குவேட் பண்றதை விட நான் இதை போட்டா ஈஸியா வருமெண்டு இதை விட்டுட்டா இங்க பாரு V by T into A to the power 4. இப்ப இது வெலோசிட்டி எல்லாம். வெலோசிட்டி என்றது என்ன சாமான்? டிஸ்டன்ஸ் ஓவர் டைம். டிஸ்டன்ஸ் ஓவர் டைம், இங்கேயும் ஒரு டிஸ்டன்ஸ் ஓவர் டைம் வேணும். இந்த சியை விட்டுருவோம், சி தேவையில்லை எனக்கு. A to the power n இந்த வால்யூம் இல்ல ஒரு டிஸ்டன்ஸ் ஓவர் டைம் போட்டுட்டா அங்கான ஏரியா வரும். நான் போடுற என்னன்னு விளங்குதா? ஏரியா பை A to the power. இதுக்கும் இதையும் டைமென்ஷன் போய் சேர்ந்தது. டைமென்ஷன் போய் சேர்ந்துடும். அப்ப இது எல்லாத்துக்கும் டைமென்ஷன் இல்லாம போகணும். இது A ஸ்கேர்டு மீட்டர் ஸ்கேர்டு. இப்ப இங்க ஒரு ஸ்கேட் போயிட்டா இதுல ரெண்டு இல்லாம பண்றதுக்கு இதுல ஒரு ஸ்கேட் வேணும். நான் போட்டது விளங்கிச்சா? இதை விட சில வேலை டைமென்ஷனை போடுறது ஈஸியா இருக்கும். இது எனக்கு தோணுது.
இப்படி போட்டா என்ன? Right. Last part I didn't understand about that. Right. நான் திருப்பி சொல்றேன் பாரு. இப்ப இந்த ஈக்குவேஷன் எங்களுக்கு தெரியும் தானே? யா, இந்த ஈக்குவேஷன் எங்களுக்கு தெரியும் தானே? வால்யூம் ஃப்ளோ ரேட் வந்து இப்படி வரும்ன்றது. இதுல இந்த டெல்டா பி ஓவர் ஈட்டா எல்லுக்கான கொண்டு போட போறோம். சரி. அதுக்கு இதுக்கு போடுவோமே. இது வால்யூம் எல்லாம் இப்படி போடுவோம். இந்த வால்யூம் ஃப்ளோ ரேட்டுக்கு பதிலா என்ன போடுவோம்? ஏ இன்டு வி போடுவோம். அப்படி போட்டோம்னா ஈஸி. நான் இப்படி சொல்றேன். So volume flow rate A into V is equal to pi A to the power 4 into delta P over eta L. Okay. இப்ப இங்க அதே தான் இருக்குது. அப்ப இந்த ஏன்றது ஏரியா இல்ல, ஏரியான்னா மீட்டர் ஸ்கேர். இப்ப மீட்டர் ஸ்கேர் இதுல போனா இங்க ஒரு மீட்டர் ஸ்கேர் போயிடும். அப்ப ஏ ஸ்கேர் இருக்கும். ரேடியஸ் ஸ்கேர் மீட்டர் ஸ்கேர். நான் டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்றேன். இதுல மீட்டர் ஸ்கேர், இதுல ஒரு மீட்டர் ஸ்கேர் வெட்டுப்படணும் என்றால் ரேடியஸ் ஸ்கேர் வெட்டுப்படணும். மிச்சமா இருக்க போது ரேடியஸ் ஸ்கேர். அப்ப இந்த ரேடியஸ் ஸ்கேர் தான் என்ன? இந்த ஏ டு த பவர். அதே ஈக்குவேஷன் தானே இப்ப இது. அப்ப என்ன? n is equal to 2. Right. அப்படி இல்லையா? இது இல்லையா? போடுவோம் இல்ல. இதுக்கு என்ன? நான் யூனிட்ல போட்டுருவோம். இது மீட்டர் பெர் செகண்ட். இங்கால இஸ் ஈக்குவல் டு அங்கால மீட்டர் டு த பவர். இது யூனிட்ல போடுறேன். டெல்டா பி என்றது பிரஷர் நியூட்டன் மீட்டர் -2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கோசிட்டி அங்கதான் சிக்கல். அதுக்கு தெரியணும் யூனிட் என்னது? F is equal to 6 pi A eta V. அப்ப eta என்ன? நியூட்டன் மீட்டர் -2 செகண்ட். இது மீட்டர். இப்ப இந்த நியூட்டன் போயிடும், மீட்டர் -2 போயிடும். இதை மேல மீட்டர் செகண்ட் -1 m to the power செகண்ட் -1 மீட்டர் -. இது போயிடும். இப்ப இங்க என்ன வரும்? இது 1. 1 is equal to n minus 1. n is equal to. Okay. Right. அடுத்தது 27 பாருங்க. என்னவா? The steel measuring tape has been calibrated at 20 degrees Celsius temperature. A student used this tape to measure a length at 40 degrees Celsius. The value that he reads of the tape is 50 meters. So what is the actual length? The linear expansivity of steel is 2 into 10 to the power -5. இப்ப 20 டிகிரி செல்சியஸ்ல தான் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் உள்ள டேப். இப்ப இதுல எங்கேயோ ஒரு இடத்துல மார்க் 50 இருக்கும். 50 மீட்டர். இப்ப இத 40 டிகிரி செல்சியஸ்ல கொண்டு ரீட் பண்ணிக்க இது இந்த 50 இங்கே ஒரு இடத்துல வந்திருக்கும். இதைத்தான் லென்த் ரீட் பண்றேன். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இந்த லென்த் ரீட் பண்றாரு என்ன? 50.
சோ அந்த லென்த் 50 எழுதி பண்றார் இல்லையா? அப்ப இந்த 50 இங்க ஒரு லென்தா வந்திருக்கு இல்லையா? இது ஆக்சுவல் லென்த் வந்து 50 மீட்டர். இந்த 50 இங்க ஒரு லென்தா வருது. இந்த லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. ஓகே, இப்ப எப்படி காணுவோம்? இந்த ஸ்டீல் 50 இருக்கிறது இங்க என்ன லென்தா வருதுன்னு பாப்பீங்க. அப்ப என்ன வரும்? L is equal to L naught into 1 plus alpha T. இது எதுக்கு போடுறேன்? இந்த ஸ்டீலுக்கு. சோ 20 ல இருந்து 40க்கு வருது. L naught என்ன? 50. 1 plus alpha என்ன? 2 into 10 to the power minus 5. Change in temperature வந்து 20. 50. 1 plus 40 into 10 to the power minus 5. 4 into 10 to the power. 50 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 50 plus இது எதால பெருக்கினா 200. 50.02 மீட்டர். சரியல்ல? இப்ப ரீடிங் தான் 50. அப்ப இந்த மார்க் இங்க வந்திருக்குது. இந்த 50 எந்த லெஃப்டா வந்திருக்குமோ இந்த இடத்துல இந்த மார்க் இருக்கு. அதை கண்டுபிடிச்ச ஓகே இல்ல? Right. 20th question பாருங்க. என்னவா? So an incompressible and non-viscous fluid of density rho. Right. ஒருத்தன் கேட்கிறான் இதுல 0.02 மைனஸ் தானே இல்ல பாரு. இப்ப இங்க பாரு, இதுல 50 இருந்த லென்த் வந்து இந்த மார்க் வந்து என்ன டேப்ல இருக்கிற மார்க் வந்து மாறாதல்ல. 40 டிகிரி செல்சியஸ்ல ரீடிங் எடுக்க என்ன நடந்திருக்கும்? இந்த டேப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். டேப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்க இதுல போட்டிருக்கிற இந்த 50 மார்க் வந்து இங்க இருக்கும். இந்த மார்க் தான் அங்க மூவ் பண்ணிருக்கு. இங்க இருந்து 50 என்ற லென்த் வந்து இங்க என்ன லென்த்தா இருக்குதோ அதுதான் ஆக்சுவல் லென்த். அப்ப இங்க 50 இருக்கிற லென்த் இப்ப என்ன லென்த்தா இருக்குது? அதான் இங்க கண்டுபிடிக்கிறேன். 20ல 50 இருக்கிற லென்த் 40ல இந்த லென்த்தா இருக்கும். இந்த மார்க் இங்க இருக்குன்னா இந்த 50 இருந்த லென்த் தான் இப்ப இங்க எல்லாம் இருக்குது. அந்த எல்லாம் கண்டாடு ஓகே. ரைட். இப்ப 20th பாருங்க. An incompressible non-viscous fluid of density rho flows through the horizontal pipe of inner radius R, then passes through a narrow part of pipe inner radius of R by 2. R என்ற ரேடியஸ்ல போறவர் இப்ப R by 2. So if the fluid pressure and the velocity in a wider part are P naught and V naught. So இந்த இடத்துல pressure P naught, speed வந்து V naught. இப்ப கேட்கிறார் what is the pressure of the fluid in the narrow part of the tube? இந்த இடத்துல பிரஷர் என்னதான் கேள்வி. உங்களுக்கு தெரியும் ஏரியா இங்க பையார் ஸ்கேர் cross sectional ஏரியா இங்க பையார் ஸ்கேர் பை 4. ஏரியா வந்து 4 டைம்ஸ் குறைஞ்சா ஸ்பீட் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 4v naught. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு பெர்னூலிஸ் பிரின்சிபலை போட்டா என்ன பெர்னூலிஸ் பிரின்சிபல் சொல்லுது? P naught plus horizontal pipe எல்லாம் P naught plus half rho V naught squared is equal to இந்த பாயிண்ட்ல P1 plus half rho into 4V naught whole thing squared. P naught plus
half rho V naught squared is equal to P1 plus half rho into 16 V naught. நாங்கள் ஒன்று கழிச்சிடுவோமா? இப்ப எனக்கு P1 வேணும். அது இது இங்க வேணும். P1 is equal to P naught plus இது எங்க வேணும்தா? half rho V naught squared common எடுத்தா 1 minus 16. அப்ப 15 minus 15. Minus 15 by 2 rho V naught squared. Fifth answer. Okay, la. Right. 29th question பாருங்க. On 10 resistors, each of resistance R is connected as shown in the diagram. If the resistance between the ends AB is 50 kilo ohm, so what is the value of R? இது சும்மா என்ன கேட்டிருக்காரு? இதுல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. So இதுல ஒன்று இதுல ஒன்று. அப்புறம் இதுக்குள்ள 3 கனெக்ட் பண்ணிருக்க. அடுத்ததுல எப்படி 4 கனெக்ட் பண்ணிருக்க. திருப்பி வழியால பி. இப்போ வந்து ரிசல்ட் கண்டா இப்ப இதெல்லாம் சேம் பாயிண்ட். நீங்க இது சேம் பாயிண்டா, இது சேம் பாயிண்ட், பொட்டன்ஷியல் சேம் V1 V1 V1. இது சேம் பொட்டன்ஷியல் V2 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 V2. இதெல்லாம் சேம் பொட்டன்ஷியல். அப்ப இது R, இது ரெண்டும் R/2 parallel. இது R/3 parallel. இது R/4. இது மூணும் சீரிஸ். இப்ப எப்படி வரும்? R/2 R/3 R/4 கூட்டினா என்ன வரும்? நீங்க 12 எடுத்தீங்களா, இது 12, இதுல 6 18, இதுல 4 22, இதுல 3 25. இதுதான் என்ன? 50 கிலோ. அப்ப என்ன வரும்? 25 எடுத்தீங்க 2. அப்ப R is equal to 24 kilo. So resistance வந்து 24 kilo ohm. Right. இப்ப 30th question பாருங்க. என்னவா? A monochromatic ray of light subject to a minimum deviation D in the equilateral prism P. So இந்த P மட்டும் இருக்க மினிமம் டிவியேஷன் வந்து D ஆமா. So ஈக்குவலேட்டரல் பிரிசமா இருந்தா என்ன நடக்கும்? இது பரலா போகும். ஈக்குவலேட்டரல் பிரிசம் அல்லது ஐசோசெலஸ் பிரிசமா இருந்தா மட்டும் இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து தேர்ட் ஃபேஸுக்கு பரலா இருக்கும். அப்ப இங்க மினிமம் டிவியேஷன் வந்து D ஆமா. அதுவும் இப்ப மினிமம் டிவியேஷன்லாம் பரலா போகும், எல்லா இடத்துலயும் இல்ல. இவர் இப்ப என்ன செய்தார்? So 3 such identical prism PQR are placed as shown in the figure. So what is the total deviation of the ray after passing through the prism? Prism combination. இப்ப எப்படி வச்சுட்டார்? இப்ப என்ன நடக்கும்? இதுல பரலா போறது இந்த இடத்துல திருப்பி இங்க வருவார். இப்படி வர்றவர் திருப்பி இதுல பரலா போவார், இங்க வருவார். திருப்பி பரலா போவார், இங்க வருவார்.
மினிமம் டிவியேஷன் தான் வரும். ஓகே, இது எல்லாமே டச் பண்ற மாதிரி வச்சுட்டா, எல்லாமே டச் பண்ற மாதிரி வச்சுட்டா இது வேற மாதிரி டயக்ராம். எப்படி இது எல்லாமே டச் பண்ற மாதிரி வச்சு இப்படி போகும், இப்படி போய் இப்படி போகும். சேம் மெட்டீரியல் அப்பவும் டி தான். இது கெப்னு வச்சா இதுல இருந்து போறது இப்படி போகும். சோ இங்க இருந்து போறது சேம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இதுல திருப்பி மினிமம் டிவியேஷன் பரலா போகும், இதுல பரலா போகும், அப்படியே வரும். அப்ப இங்கேயும் என்ன, அதே மாதிரி தான் போறார். அப்ப இதுக்குரிய டிவியேஷனும் என்ன, இது ஏதா. அப்ப இந்த இடத்துல டிவியேஷன் டி ஏதா. ஓகே, தேர்ட் ஆன்சர். விளங்குதல்ல இதுல. இந்த ரேயின் பார்த்து வந்து மாறாது, அதே மாதிரி தான் வரும்.